ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வேகன்சி வைப்ஸ். காய்ஸ், நம்மளோட சேனலில் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ் அப்டேட்லாம் போட்டுட்ருக்கோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சதர்ன் ரயில்வேலேருந்து வெளியிட்டிருக்க ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். காய்ஸ், இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான ஜாப். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ரிட்டன் எக்ஸாம் இல்லை. உங்களை எப்படி இதில் செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா சவுத் ஜோனில் வரதுனால தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மக்களும் இதுக்கு எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் வெளியிட்டிருக்க போஸ்ட்டை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொக்யூர்மெண்ட் கேட்டரிங்கில். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் பேரோல். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர். அண்ட் ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபரா. அண்ட் சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட் ட்ரைனிங் இன் டூரிசம் ஃபீல்ட். அண்ட் செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஐடி சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ். இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு வேகன்சியாக 5 கொடுத்துருக்காங்க. கேட்ரிங் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொக்யூர்மெண்ட்டில் 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஸ் ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் பேரோவில் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி தான் இருக்குது. சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்லேயும் 1 வேகன்சி இருக்குது. மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி இருக்குது. ஐடி சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி, மொத்தமாக 25 வேகன்சி வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மெட்ரிகுலேஷன், அதாவது ஸ்கூலிங் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். அப்படி இல்லையா ஐடிஐ முடிச்சிருந்தாலும் நீங்களும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். செகண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் இன் காமர்ஸ் ஆர் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் தான். தேர்ட் ஹெச்ஆர் ரோல் அதுக்கான கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் கொடுத்துருங்க. எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். அண்ட் ஃபோர்த் எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆருக்கும் சேம் அதே தான். அண்ட் ஃபிஃப்த்து சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் பர்சிவிங், சேம் இதே தான், எனி கிராஜுவேட் தான். சிக்ஸ்த்து மார்க்கெட் அசோசியேட் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா அதுக்கும் எனி கிராஜுவேட் தான். செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் தாங்க கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் மட்டும்தான் மெட்ரிகுலேஷன் இல்லைனா ஐடிஐ கேட்டிருக்காங்க. மீதி ரிமைனிங் இருக்கிற 4-5 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி கிராஜுவேட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிடுங்க கைஸ். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப் தான் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா 12 மந்த் டியூரேஷன் அப்ரெண்டிஸ்ஷிப்பாக இருக்கும். அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் 12 மந்த்து தான். ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் 12 மந்த்து தான் அப்ரெண்டிஸ்ஷிப் டியூரேஷன் இருக்குது. ஃபோர்த் எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆருக்கும் 12 மந்த்து தான் அப்ரெண்டிஸ்ஷிப் டியூரேஷன் இருக்குது. அண்ட் ஃபிஃப்த்து சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், சிக்ஸ்த்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டு, இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 6 மந்த் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் செவன்த் ஒன் ஐடி சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா 12 மந்த் அப்ரெண்டிஸ்ஷிப் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரயில்வே ஜாபில் மூவ் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் தாங்க. ஏஜ் லிமிட் 15 to 25 இயர்ஸ், அதாவது மினிமம் 15லேருந்து மேக்ஸிமம் 25 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ். மற்ற ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா 18 இல்லை 20, 25 அபோவ் தான் மினிமமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 இயர்ஸ்லேருந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க காய்ஸ். இந்த ஜாப்புக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்வேர்டு சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபில் இன்னொரு அட்வான்டேஜ், அதாவது இது நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் தான் கைஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஜோனுன்றதுனால மோஸ்ட்லி போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி இடத்துல தான் போடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களும் மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அப்ரெண்டிஸ் ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில், அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க், உங்களோட ஸ்கூலிங்கில் நீங்கள் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துட்டீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் எதுவும் இல்லை. அந்த மார்க்கை வச்சு மட்டும் தான் கைஸ் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. இதில் டெஸ்ட் இல்லை, இன்டர்வியூ இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஜாபில் ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமோட ஸ்டைஃபண்டும் கொடுக்குறாங்க கைஸ். இந்த ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்கூல் பாஸ் அவுட்டில் 5th-லேருந்து 9th வரைக்கும் முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5,000 per month-ம், அண்ட் 10th முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6,000 per month-ம் கொடுக்குறாங்க. அண்ட் 12th முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7,000 per month கொடுக்குறாங்க. நேஷ்னல் ஆர் ஸ்டேட் சர்டிஃபிகேட் ஹோல்டர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 7,700 per month earn பண்ணலாம். அதில் டெக்னீஷியன் ஆர் வொகேஷ்னல் சர்டிஃபிகேட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 7,000 per month earn பண்ணலாம். டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் ஆர் டிப்ளமோ ஹோல்டராக இருந்தீங்கன்னா 8,000 per month earn பண்ணலாம். இல்லை கிராஜுவேட் அப்ரெண்டிஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் 9,000 per month இந்த அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் earn பண்ண முடியும்.
இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th முடித்தவங்க 10th மார்க் ஷீட்டும், ஐடிஐ முடித்தவங்க ஐடிஐ மார்க் ஷீட்டும் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். அண்டு உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் மார்க் ஷீட். 10th முடித்தவங்கன்னா நீங்கள் 10th கன்சாலிடேட்டும், ஐடிஐ முடித்தவங்களுக்கு வந்து ஐடிஐ கன்சாலிடேட்டும், உங்களுக்கு ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் இருக்குல்ல அதுவும் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். கேஸ்ட் சர்டிஃபிகேட், நீங்கள் என்ன கேஸ்ட்டு, எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியில் இல்லை பேக்வேர்டில் என்னென்ன கேஸ்ட் இருக்கணும் அதோட சர்டிஃபிகேட் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் டிசேபிலிட்டி பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டோட லிங்க் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான ஆன்லைன் டேட் எப்போ வெளியிட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா 24 மார்ச் வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கான லாஸ்ட் அப்ளை டேட் பார்த்தீங்கன்னா 7 ஏப்ரல் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ குயிக்காக அப்ளை பண்ணிவிடுங்க. நாம் இந்த வீடியோவில் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறோன்ற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரியான லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.